தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நாளா ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் வந்து கரூர் விஷயம் தான். கரூர்ல வந்து இந்த 41 பேர் மரணத்துக்கு காரணம் ஒரு பக்கம் திமுக அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு விபத்து, சதி அப்படின்னு பல கோட்பாடுகள் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் வெளிப்படையா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காவல்துறை வைத்து திமுக வந்து தன்னுடைய மகனுக்காக, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்காக ஒரு பெரிய சதியை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர்றாரு. இதுவரைக்கும் யார் யார் கட்சித் தலைவர்கள் பேசலாம், இல்ல வந்து கட்சியில பொறுப்பாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா ஒரு அமைச்சரே பேசியிருக்காரு முதல் முறையாக. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதை ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கணும். அதாவது கரூர் பிரச்சனை வந்தபோது ஒரு சதி கோட்பாடை பரப்பினார்கள் அப்படின்றதான் நான் சொன்னது. அது இவர்கள் தாமதமாக வந்தது மற்றும் இவர்களுடைய பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் தான் அந்த நெரிசல் மரணம் நேர்ந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. அன்றைய முதல்வர் இவங்க தான் காரணம் குற்றம் சாட்டவோ இது பண்ணவோ இல்லை. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. லோக்கல் போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆரில் மாவட்ட செயலாளர் இன்னும் 2-3 பேர் அவங்கள தான் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து யார் தலைமையில் போட்டாங்கன்னா, இன்றைக்கி ஐடி இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய அஸ்ராகார் தலைமையில். அஸ்ராகாருக்கு நான் அறிந்த வரையில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. சரியா? கூடுதல் தகவல் என்னன்னா, அஸ்ராகாருக்கு வந்து என்ன மத்தியில் ஆர்ஏடபிள்யூக்கு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு கடிதத்தை அனுப்பிச்சதாக ஒரு தகவல் வந்திருக்கு. தகவல்லாம் நம்பத்தக்கதாக தான் இருக்குது. எனக்கு நான் சொல்ல வர பாயிண்ட்டு, அவர் வந்து நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர். நத்தங்காலனி இஷ்யூலாம் அவர் தான் டீல் பண்ணார். அப்போது அவரை போட்டிருக்காருன்ன போது இது நடுநிலையாக நடக்கும் அப்படின்னு யாரும் நம்பலாம். ஆனால் இவங்க நம்பலை. இவங்க அவர் பொய் வழக்கு போட்டு நான் பார்த்ததில் என்னுடைய அமைப்பு வாழ்க்கை அனுபவத்தில் என்ன இவங்க பயந்து நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் விசித்திரமான முறையில் சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு ஆர்டர் கொடுத்துச்சு. என்ன விசித்திரம்னாக்கா, ஒரு இடத்துல விசாரணையே ஆரம்பிக்கல, ஒரு மாநில அரசின் கீழ் விசாரணை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை தொடங்கி அதில் ஏதாவது முறைகேடு இருந்து பிரச்சனை இருந்தால் தான் கிரவுண்ட்ஸ் வரும் சிபிஐக்கு போகிறதுக்கு. அப்படி கிரவுண்டே இல்லாமல் வந்து சிபிஐ கேட்டது. அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பிளாங்கெட்டாக சிபிஐ கொடுக்குறது ஏற்கனவே இவங்க வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணாங்க தொடங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிபிஐ ஆர்டர் போட்டு அதுக்கு மேலே அதை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு, அதில் தமிழர் அல்லாத அதிகாரி, இவ்வளவு ஏற்பாடுகள் விசித்திரமான அதை போட்டு விரைந்து விசாரித்து முடிக்கணும் அப்படின்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு வந்த மறுநாளே ஒரு தீர்ப்பு வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து சர்வீஸ் கமிஷனில் ஒரு பிரச்சனை வந்து அது லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறது எங்களுக்கு ஒத்து வராது சிபிஐன்ன போது அதே நீதிபதி, இது என்ன விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே சிபிஐ கேட்குறீங்க அப்படின்னு மக்கள் நாள் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினார். முந்தின நாள் இப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ கேள்வி என்னன்னா, அவர்களுடைய விருப்பப்படி மாநில போலீஸிடமிருந்து அது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. இவங்களும் விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்க. சிபிஐ போட்ட எஃப்ஐஆரில் வேறு ஏதாவது மாற்றி போட்டாங்களான்னா இல்லை. கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட எஃப்ஐஆரை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நடந்துருக்குது. இப்போ விசாரணை நடக்குது. இத்தனை நாள் இதில் என்ன விசாரிக்கிறதுக்கு இருக்குது, ஏன் இது தாமதமாச்சுன்றது எனக்கு இன்னும் புரியாத புதிர். இல்லை, போன ஆட்சியில் திமுக அரசும் இதை விசாரிக்கவில்லை இல்லையா? அவங்க வந்து விசாரணை ஆணையத்தை போட்டாங்க. ஆனால் உறுதியாக கட்சி சார்பாகவும் வந்து இது வந்து விஜய் அவர்கள் செய்தார், இல்லை வந்து இதுக்கு காரணம் வந்து இந்த விபத்து அவங்க சொல்லலை. அவங்க ஏன் சொல்லலாம்? அவங்க சொல்லியிருக்கணும், அவங்களுடைய கடமை தான். இல்லை, அது திமுக காரங்க இப்போ திட்டுறாங்க, நீங்கள் அப்போயே கேஸ் போடணும் உங்க மேலே, போடலை. அவர் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்கள் சாவதை யார் தான் விரும்புவார்கள் அப்படின்னு அறிக்கை விட்டு இந்த எஃப்ஐஆர் போட்டதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க அதுக்கு மேலே போகலை. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், விசாரணையே ஆரம்பிக்கல, எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, சிபிஐ கையில் இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஊட்டத்தக்க ஒரு ஆதாரத்தை இப்போ நமக்கு வழங்குறாரு. எனக்கு 41 பேர் கொலை செய்யப்பட்டது தான் முக்கியம். அந்த கொலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஆனால் ஒரு அரசியல் சாசனத்தின் மீது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கின்ற கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த கொலைகளுக்கு காரணம் காவல்துறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து ஸ்டாலின் தான் இது பண்ணார், அது எதுக்காகனா தன்னுடைய மகனுக்காகன்னு வேறு சொல்கிறார். அதெல்லாம் என்னன்றதையும் விசாரிக்கிட்டோம். இப்போது இவருக்கு வந்து காவல்துறையினர், இவர் அந்த களத்தில் இருந்திருக்கிறார், விஜய் இருந்திருக்கிறார், இன்னும் பல பேர் இருந்திருக்கிறாங்க அந்த வண்டியில்.
அப்போ இவர்கள் எல்லோருக்கும் காவல்துறை நடத்தியது இந்த படுகொலை அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கரூர்ல இருந்து அனைத்து காவலர்களையும், அந்த டாப்ல இருந்து கிரவுண்ட் லெவல் கிராஸ் ரூட் வரைக்கும் எல்லா அதிகாரிகளையுமே அவர் மாத்தினாரு. மாத்திட்டு அந்த விசாரணையை வந்து இவங்களே, அதாவது சிபிஐ வந்து அந்த விசாரணையை வந்து துவங்குறதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வர முடியாதா? இவங்களுக்கே ஒரு இல்லை, இவங்க எப்படி விசாரிக்க முடியும்? சிபிஐ இருந்து மாத்தினா தான் விசாரிக்க முடியும். அட்லீஸ்ட் இந்த விசாரணையை வந்து இன்னும் துரிதப்படுத்துங்க. அதாவது இவர் இப்போ வந்து நான் என்னுடைய இது வந்து பொது வெளியில் அவர் சொல்லிட்டாருங்க. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது. அவர் தனக்கு மட்டும் இல்லை, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதிமுகவுல இருந்து இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஜாயின் அவரும் அதுக்கெல்லாம் விட்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆதவ அர்ஜுனா, எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜய், இன்னும் வேனில் இருந்த மற்றவர்கள் இவங்கள உடனே சிபிஐ வந்து விசாரிக்கணும். இவ்வளவு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு அவர்களுக்கு ஒரு தன்மானம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னாக்கா இம்மீடியட்டாக அவங்க வந்து ஆளுநருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும், அல்லது சுப்ரீம் கோர்ட்லேயே பெட்டிஷன் போடணும். சுப்ரீம் கோர்ட் தான் சிபிஐ ஆர்டர் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவர் இப்படி ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்காரு. திஸ் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் பை த சிபிஐ அண்ட் விசாரிக்கணும், நாங்களும் வரதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரையும் விசாரிக்க சொல்லணும். இதுக்கான ஆதாரங்கள், எந்த போலீஸ்காரர்கள் எப்படி கொலை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை அவர்கிட்ட கேட்கணும். இதுக்கு முன்னாடியே ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரூர் விவகாரம் குறித்து விஜய் அவர்கள் பேசும்போது, நீங்க ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அதை ஏன் மேல பழி போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக திமுகவோ சொன்னாரு. ரெண்டாவது இப்போ ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. அன்னைக்கு பேசின விஜய் அவர்களும் சிஎம் தான். சிஎம்மா இருக்கக்கூடிய நீங்க ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு என் மேல பழி போட்டீங்க. அதே போல இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கரூருக்கு அவங்க போக போறாங்க. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள கரூருக்கு போய் அந்த இறந்த குடும்பங்களை சந்திக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, ரெண்டாவது திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ இது வந்து இந்த நேரத்துல பேச வேண்டிய சீரியஸ்னஸ் என்ன? அது மட்டும் இல்லாம இப்போ கூட்டணி கட்சிகளா இருக்காங்களே, இன்னைக்கு கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்களும் குறிப்பா நீங்க திரு சண்முகம் அவர்கள்லாம், ஒரு கம்யூனிஸ்ட் சிபிஎம் சண்முகம் அவர்கள் வந்து புதிய தலைவர் பேட்டியில் சொல்றாரு, கரூர் விவகாரம் குறித்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது இப்படி விஜய் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது, அது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும், சிபிஐ விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, திமுகவுக்கு அஜெண்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அமைதியா தானே இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு என்ன அஜெண்டான்னு கேக்குறீங்க? ஆமா, அஜெண்டா. இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் நேரடியாக விஜயை குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். எல்லாருமே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாங்க. யாரும் வந்து பாக்கி இல்லை. கடைசியாக புதிய தலைவர் தொலைக்காட்சியில் வந்து நடைபெற்ற அந்த இதில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டபோது அது விசாரிக்குது, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதான் முடிவு. அப்போது அது வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ தோழர் சண்முகத்துக்கோ கரூர் நிகழ்வு பற்றி எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க அது வரைக்கும் பேசி வந்தது இருக்கு இல்லையா, அதை பூரா வந்து அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யார்? திரு சண்முகம். மொத்த கட்சியுமே மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் விஜய் இவங்க தாமதமாக வந்தது, பொறுப்பற்ற செயல், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் சொல்லட்டும் அப்படின்னா நீதிமன்றம் சொல்லதான் போகுது, கோர்ட்டுக்கு போய் தான் வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கேயோ அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒரு விஷயத்த தேர்தலுக்கு பிறகு ஒரு உண்மையை அவர் மறைக்கிறார்கள், விஜய் குறித்து பேச மாட்டேங்கிறாருன்னு அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம், தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. ஒரு விஷயத்தில் தீர்ப்பு எது வேணால் சொல்லலாங்க. முதல்ல நீங்கள் அதிர்ச்சிகரமாக வந்து செத்த உடனே பொறுப்பு இல்லை இதெல்லாம் எல்லாமே பேசுகிறீங்க. அப்புறமா இப்போ கொஞ்ச நாள் ஆகி நீங்கள் அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்க அல்லது வெளியிருந்து ஆதரிக்கிறீங்க. அப்படி போன பிறகு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அப்படின்றீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்கன்னு. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம், சரின்னு சொல்கிறீங்களா? எதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும்னு சொல்லலாம். எனக்கு வந்து பாபரி மஸ்ஜித் கேஸ் ஞாபகம் வருது. பாபர் மசூதி 92 டிசம்பரில் இடித்த போது கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இடித்த இடத்தில் மசூதியை கட்டித்தரணும் அப்படின்னாங்க. கடைசியாக சந்திரசூட் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, 5 ஜட்ஜ் பெஞ்ச். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கட்டுப்போடுவோம்னு முடிச்சுக்கிட்டாங்க. கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தவறானது, இடித்த இடத்தில் மசூதியை கட்டி கொடுக்க வேண்டும் என்று யாரும் பேசலை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இது என்ன செட்டப்பு, என்ன நாடகம் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது நேர்மையின்மைக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. வழக்கமாக இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், இல்லை விசிகாவாக இருக்கலாம், இல்லை மற்ற கட்சிகள் வந்து ஒரு கள ஆய்வு பண்ணுவாங்க. அந்த கள ஆய்வின் அடிப்படையில் அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த விவகாரத்துல கட்சிகளே தங்களுடைய நிலைப்பாடை சொல்லலையா? கரூர் விவகாரத்துல சொல்லல. வாச்சாத்தி கொடுமையை போராடி வெளியே கொண்டு வந்தவர் தோழர் சண்முகம்.
அப்படிதானே? ஆமாம். ஆமாம். அது நீதிமன்றத்தில் தலையிட்டு நேர போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் செங்கோட்டையனால் கொலை செய்யப்படும் அபாயத்தையும் தாண்டி அந்த உண்மைக்கு போராடியவர். அங்கே இருந்த மக்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, மானம், உயிரிழப்பு இருக்கு இல்லையா, அதை விட கரூர் எந்த விதத்தில் குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இதையும் கூட அப்படி புலனாய்வு செய்து இது பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஏன் மாற்றி பேசுகிறார்கள் என்பதை அந்த கட்சி தோழர்கள் தான் சிந்திக்கணும். அது மேலே நான் ஒன்றும் சொல்றது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி அவங்க திமுகவோட இருந்தாங்க. திமுகவும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா, அதாவது நான் எப்படி சொல்றேன், ஒரு கட்சியாக அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கட்சியாக வந்து அவங்க இதான் அக்யூசேஷன் நீதிமன்றம் விசாரிக்கட்டும். அதுக்கு மேலே அது வரைக்கும் அவர்கள் கொண்டிருந்த பார்வை என்ன, உண்மை தெரிஞ்சாலும் பேச அஞ்சினார்கள். பொலிட்டிக்கலாக நம்ம ஏதாவது கைது பண்ணி இதாகிடுமோ அப்படின்னு வந்து பின்வாங்கினாங்க. நம்ம மேலே தப்பு இல்லை, நீதிமன்றம் விசாரிக்கட்டுமே அப்படின்னாங்க. செந்தில் பாலாஜி தான் போயிட்டு வந்தார் இல்லையா? ஆமாம், போயிட்டு தான் வந்தார். ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பெரிய ரூமர் ஒன்று கட்டி அமைக்கப்பட்டுச்சு இல்லையா? அதை வந்து நானே ரூமர் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் இருக்குன்னா, நம்ம சமூக ஊடகங்கள் இருக்கிறோம், நம்பத்தகாத விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படும் போது அந்த நேரத்தில் கூடவா அஃபீஷியலாக திமுகவோ இல்லை வந்து கம்யூனிஸ்டுகளோ ஏன் ஒரு அறிக்கை விட்டாம தவிர்த்தாங்க? என்ன ரூமர்? அதாவது இது வந்து செந்தில் பாலாஜி செய்தது இந்த கொலையை. இல்லை, அதெல்லாம் மறுத்து செந்தில் பாலாஜியே பேசினாரு. செந்தில் பாலாஜி பேசினாரு, கட்சி சார்பாக சிபிஎம் பேசினாங்க. ஒரு இவங்க என்டார்ஸ் பண்ணாங்க, அன்னைக்கு என்டார்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கூட்டணி மாறியதால இந்த அளவுக்கு மாற்றி பேசணுமா அப்படின்றது. கரூர் விவகாரத்துல கம்யூனிஸ்டுகள் மறைக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஏற்கனவே சொன்ன நிலைப்பாடு வந்து மாற்றி பேசுகிறார்கள். தாங்களே பேசியதை இன்று மாற்றி பேசுகிறார்கள். நான் சொல்றது தப்புன்னா பழைய தீக்குதல் எடுத்து அவங்களே பார்க்கணும்.